தந்தை டிஜியினுடைய இறை விழிப்புணர்வு அமைப்பின் சார்பாக நம்பிக்கை பற்றாளர்களுக்கு அன்பு வணக்கம். இதுவரை தந்தை பற்றிய ஆவணங்கள் பற்றி ஒரு சிறு தொகுப்பை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அன்புள்ள நம்பிக்கை பற்றாளர்கள், இந்த புத்தகம் தந்தையர்களுடைய 20 தொகுதிகளாக அவருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி தன்னுடைய பயணத்தில் அவர் கொண்ட இந்த 20 தொகுப்புகள் அடங்கிய புத்தகம் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இது மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஆவணமாக நமக்கு உள்ளது. தந்தை கவான் டஃபினுடைய சார்லஸ் டஃபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு டொர்னோட்டோ லைப்ரரி யூனிவர்சிட்டி இதிலிருந்து 540 பக்கங்கள் உள்ள புத்தகம் சார்லஸ் டஃபி பற்றிய புத்தகம் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. ஒரு வருடமாக தந்தையினுடைய ஆவண குறிப்புகள், நமக்கு கிடைத்த தகவல்கள் ஆகிய புத்தகங்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. இதில் தந்தை அவர்கள் கையால் எழுதப்பட்ட கடித கேத்தலிக் மையத்திலிருந்து இத்தனை கடிதங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரை பற்றிய புத்தகங்கள் 125வது ஆண்டினுடைய நினைவு புத்தகம், தாமஸ் கவான் டஃபினுடைய அவர்களுடைய பாடல்கள் சம்பந்தப்பட்ட புத்தகம், அவருடைய வரலாற்று குறிப்புகள் பற்றிய ஆவணங்கள், இதுவரை தந்தை ஜான் போஸ் அவர்கள் பற்றாளர்களுக்கு சுற்றுமடல எழுதி அனுப்பிய கடித நகல்கள், தந்தை பற்றிய அரிய ஆவண புகைப்படங்கள், 50வது ஆண்டு விழாவினுடைய புத்தக மலர் நிலைவுகள், அவரை பற்றிய பாப்பரசர்கள், மிக முக்கிய தலைவர்கள், முதலமைச்சர்கள் பற்றிய ஆய்வு குறிப்புகள், தந்தையினுடைய முக்கியமான கடித போக்குவரத்து லெட்டர்கள், அவர் காலத்தில் இருந்த பயன்படுத்திய வாகனங்கள், அது ஆழ்வுத்தலுக்கு அதை எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு தொகுப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது. தந்தை பற்றிய ஆய்வு கூட்டரங்கில் பயன்படுத்துகின்ற பேட்சு. அடுத்து தந்தையினுடைய தாமஸ் கவான் டஃபினுடைய உண்மை சீடராக இருந்த மைக்கேல் ஜான், தாமஸ் ஆர்த்தினுடைய தந்தை. இவர்தான் தந்தை சார்லஸ் டஃபி. இவர் பற்றிய புகைப்படங்கள், அவர் மைக்கேல் ஜான் அவரிடமிருந்து பெற்ற புகைப்பட நகல்கள். இதுவரை உள்வடிந்திருந்த அருட்தந்தையனுடைய பட்டியல்கள், சின்னப்பாயரோடு சந்தித்து ஆலோசனை பெற்ற நிகழ்வுகள். இந்த படம் அங்காத்தூரில் டஃபி குகையில் வரையப்பட்டிருந்த படத்தினுடைய ஆவணங்கள் ஆகிய இந்த ஆல்பம் கிடைக்கப்பட்டது. இதை தந்தை பற்றினுடைய 20 வால்யூமாக உள்ள வரலாற்று ஆவணங்கள், 20 ஆண்டுகளின் அவருடைய பணிகள் பற்றிய தொகுப்புகள். இந்த அண்ணான் நடுநிலைப்பள்ளி
அன்று முதல் இன்று வரை கல்வி வளர்ச்சி பெற்று இன்று அந்த பள்ளியில் நாடோடி இனத்து மாணவர்கள் நரிக்குறவர்கள் 75 பேர் பள்ளியில் சேர்ந்து படிக்கின்ற ஒரு பெரிய கனவு, தந்தையினுடைய கனவு இன்று நிறைவேறிவிட்டது. தந்தை தொடக்கிய டிஓஸ் பள்ளிகள் 100வது ஆண்டு 1918 2018 வெளியிடப்பட்ட நூற்றாண்டினுடைய மலர் புத்தகம். வெள்ளினூர் விடுவெளியில் சிறப்பு மலராக கவான் டஃபினுடைய பற்றிய பதிப்புகளில் உள்ளன. இந்த பதிப்புகளை அவருடைய மாணவர் பொன்னிய ஆசிரியர் அவர்கள் இந்த விடுவெள்ளிக்கு தந்தை பற்றிய ஒவ்வொரு மாத இதழிலும் குறிப்பிட்டுள்ள பகுதிகள் இதில் உள்ளன.